உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க தம்பி வாங்க. ஐயோ சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இவன் என் பையன் சிவா. ஓ வணக்கம். உங்க பேரு? சேது. ஓ சரி வாங்க உட்காரு. ஏய் எந்திரிச்சு உள்ள போங்க. வா பாய். உட்காருங்க தம்பி. மாமா அப்புறம் இவர்தான். வணக்கம். நல்லா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தம்பி நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்து. சரிம்மா. அம்மாடி ஜனனி, காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்ல, அந்த தம்பி வந்திருக்கு. நான் பால் அடுப்புல வச்சுட்டு போறேன். காஞ்சதும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? அம்மா சொன்னாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க ஒய்ஃப் காணாம போயிட்டாங்கன்னு. அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லைங்க, இன்னும் என் ஒய்ஃபை தேடிட்டு தான் இருக்கேன். ஐம் ஸோ சாரி. எந்த டீட்டெயிலும் கிடைக்கலையா? ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்லைங்க, போலீஸ்காரங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவங்கள தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். சரி, பால் காஞ்சதும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, நான் தண்ணி எடுத்துட்டு போறேன். இப்ப என்ன பண்றது? இவன் எப்படி இங்க வந்தான்? இவன் கண்ணுல படாம எப்படி தப்பிக்கிறது? அம்மா வேற என்ன காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்களே, என்ன பண்றது? ஐயோ. தம்பி தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி. ஜனனி சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வாமா. ஜனனி. ஏய், அங்க அம்மா அவ்வளவு கத்திட்டு இருக்காங்க, நீ சும்மா வந்து நின்னுட்டு இருக்க. ஒரு வேலையும் செய்ய தெரியாதா உனக்கு? மருமகன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க பாரு. ஓ நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு காஃபி எடுத்துக்கோங்க. இதான் என்னோட அக்கா. ஓ வணக்கம். வணக்கம். அக்கா அப்ப காணாம போன உங்க சம்சாரத்தை தானே தேடி வந்திருக்கீங்க? ஆமாங்க. தெரியாம தான் கேக்குறேன். ஆக்சிடென்ட் நடந்தது வந்தவாசில. அங்க இருந்து அவங்க எப்படி இங்க வந்திருப்பாங்க? அவங்க நம்பர் இந்த ஏரியால தான் இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அந்த நம்பிக்கையில தான் இங்க தேடி வந்திருக்கேன். போனை வேற யாராவது எடுத்திருக்கலாம்ல? நம்ம அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுல்லங்க. ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை, அதான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நன்றி. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க, தைரியமா இருங்க. உங்க சம்சாரத்தோட பேர் என்ன தம்பி? துளசிம்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும் தம்பி. சரிம்மா, நான் வரேன். வாங்க எல்லாருக்கும் வாங்க. பாய். சந்திப்போம். போயிட்டு அனுப்பிட்டு வா. அப்ப நான் புறப்படுறேங்க. வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா உங்க மனைவி எங்கேயாவது இருப்பாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் அவங்கள தேடிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க உங்க ஊர் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்களா? தேடியாச்சுங்க, எங்கேயுமே கிடைக்கல. நீங்க யோசிச்ச மாதிரி நானும் யோசிச்சேங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில காணாம போன என் மனைவி இங்க எங்கேயாவது கிடைச்சிட மாட்டாங்களாங்கிற நம்பிக்கையில தான் நான் என் துளசியை தேடி இங்க வந்தேன். என்னடா அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. அவங்க உயிரோட இருந்திருந்தா கண்டுபிடிச்சிட மாட்டோமாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க தேடுறீங்க. நல்ல விஷயம்தான். ஆனா காணாம போனவங்க எங்க இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தானே போன் பண்ணிருக்கணும். அதனால தாங்க அப்படி கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சா, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. மத்தவங்க மாதிரி என்னால இந்த விஷயத்தை விட முடியலங்க.
என் பொண்டாட்டி தான் எனக்கு உசுரு. கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு அவங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆ? கண்டிப்பா சொல்றேங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. சரிங்க. ஆ. ஏங்க, ஒரு நிமிஷங்க. உங்க மனைவியோட போட்டோ இருந்தா எனக்கு அனுப்பி வைங்களேன். நான் உள்ளூர்ல அவங்கள பத்தி தகவல் கிடைச்சாலோ இல்ல நான் உங்களை எங்கேயாவது பார்த்தாலோ உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு தான். எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சா மறுபடியும் மாட்டிப்பான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? சேது போட்டோ அனுப்பிட்டானா அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஆட, நான் கூட இதை யோசிக்காம போயிட்டேன் பாருங்களேன். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். நோட் பண்ணிக்கோங்க. எங்க போன்ல சுத்தமா டவர் இல்ல. ஆமாங்க, அது என்னன்னு தெரியலங்க. கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சிக்னல் வந்தோடனே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். ஆ, சரிங்க. வாடா, வரேங்க. ஆ, சேது போட்டோ அனுப்பிட கூடாது. சேது போட்டோ அனுப்பிடவே கூடாது. கடவுளே என்னை காப்பாத்து. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. என்னை காப்பாத்து. நீங்க சிக்னல் வந்தோடனே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ, நெட்வொர்க் கிடைச்சதும் அவருக்கு போட்டோ அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேனே, மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, இப்போ அனுப்புவோம். ஆமாமா, சரிப்பா. சரி தம்பி, இருங்க மாப்பிள்ளை கிட்ட போனை கொடுக்குறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. பாட்டி, நீங்க போனை கட் பண்ணுங்க. நான் மாமா கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். மாப்பிள்ளை அப்புறமா பேசுறேன்னு சொல்றாரு. போனை வச்சிட்டா? சரிங்கம்மா. ஆ. மாப்பிள்ளை போன்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. மாப்பிள்ளை போன்ல ஏதோ சத்தம் வருது. மாப்பிள்ளை போனை அங்கேயே வச்சிருங்க பாட்டி, நான் வந்து பாத்துக்கிறேன். ஆ. இந்த போன் என்ன சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்கு. மாப்பிள்ளை வேற உள்ள இருக்காரு. எப்படியாவது இவரோட போன் எடுத்து போட்டோவை பாக்குறதுக்குள்ள டெலீட் பண்ணிடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.